பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே தயங்கிக்கிட்டு இருக்காரு சரவணன். எப்படி நம்ம அப்பாட்ட சொல்கிறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமயிலும் அப்பா அம்மாவும் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு பாண்டியன்கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாமல் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பக்கத்தில் வராங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்காங்க. சரவணா நீ சொன்னால் தான் எனக்கு அப்பாவுக்கு தெரியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சரவணா அங்கே பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அப்பா சொல்ல வேண்டியது உன்னை சொல்லியிருந்தேன். உன்னையும் தங்கமயிலையும் கொஞ்சம் ஹனிமூனுக்கு அனுப்பி விடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் பயங்கர சந்தோஷமாக சிரிக்காரு. இப்போ நானே தான்ப்பா சொல்லலான்னு நினச்சேன், என்னச்சேன்னே தெரில, எப்படி சொல்லி உங்கள்கிட்ட புரிய வைக்கணும்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. எப்போ நானும் தகப்பன் தானே, நானும் நீ அனுப்பணும் வைக்கணும்னு நினச்சேன், ஃபேமிலியோடு வரலான்னு பார்த்தேன், முடியலை, நீங்கள் 2 பேரும் தனியாகவே போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம். மயில் கூட இப்படி தானே போகணும், தனியாக இருக்கணும் தானே ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சாயந்தரம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற இடத்தையும் தங்குறதுக்கு ரூம் வாடகை எல்லாத்தையுமே நானே தந்துடுறேன். அதுபோக வந்து அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க லாட்ஜ் வச்சுருக்காங்க, நான் சொன்னோம்னு சொல்லு, அவங்க வந்து கம்மியான ஃபீஸை போடுவாங்க. அதுபோக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே 4 இடத்துக்கு போனால் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதிகம் செலவு பண்ணாத சரவணா, ஒரு 10,000 அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறேன் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை என்னடா இருக்குது போய்ட்டு வா, எப்போ போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களாப்பா ஓனர்கிட்ட லீவ் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓனர்கிட்ட லீவ் கேட்டு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மயில்கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா வந்து ஹனிமூன் போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் உம்முன்னு இருக்காங்க. ஏங்க மயில் உம்முன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறாங்க. மாமா தான் என்கிட்ட போய்ட்டு வாங்க அப்படின்னு சொன்னார், இது பெர்மிஷன் வாங்கினது நீங்கள் இல்லை எங்கள் அம்மா உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், காலையில் எங்கள் அம்மா வந்துருந்தாங்க, அவங்க தான் உங்கள் அப்பாட்ட பேசினாங்க, பேசி வந்து ஹனிமூனுக்கு வந்து ஏற்பாடெலாம் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இந்த விஷயம் தெரியாமல் உங்கள் அப்பாட்ட எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாட்ட எப்படி சொல்கிறது, ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவே ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போய்ட்டு வாங்க, ஃபேமிலியாக போகிற ட்ரிப் இல்லை, நீங்கள் தனியாக போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயில், நீ வந்து என் கூட தானே தனியாக போகணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, அதே மாதிரி அமைஞ்சிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எங்கே போகிறோம், ஊட்டி போகிறோமா கொடைக்கானல் போகிறோமா அப்படிங்கிறாங்க. அதை நான் கேட்கலையே அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட எங்கே கேட்கணும், நம்ம போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு ஏற்பாடு வந்து செமையாக பண்ணி வச்சுருப்பாப்புல, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒரு லாட்ஜு கட்டி விட்ருக்காங்களாம், அந்த லாட்ஜில் தங்கிக்கோங்க வச்சுக்கோங்க, அம்மாட்ட செலவு கொடுத்துருக்கேன், பணம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, மாமாவுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் ஆட்கள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரில, ஆனால் மாமா எங்கேன்னு சொன்னாருன்னு உனக்கு தான் புரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிங்க புரியும், நீங்கள் தான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லுது, எனக்கு ரொம்ப வெக்கமாகி போச்சு. இதில் எப்பா எங்கே போகணும் ஏது போகணும் என்னால் எப்படி கேட்க முடியும், எங்கள் அப்பா எந்த ஊருக்கு போக சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு போய்ட்டு வந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போச்சு நம்ம எப்படிங்க போகிறது, நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே குளிர் பிரதேசமாக இருக்கணும், அப்படின்னா தானேங்க நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், சரி பார்ப்போம், அப்பா வந்து அந்தளவுக்குலாம் இது பண்ண மாட்டாங்க, எப்படியும் வந்து சூப்பரான இடத்த தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த இடம் வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. பிடிச்சா சரி தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என் வீட்டில் வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு இருந்தோன்னே கோமதி கேட்குறாங்க, ஏம்மா அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அழுற, உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், நீ அழுதா நல்லா இருக்குமா, உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள்னால் நீ சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் அப்பாவை இன்றைக்கி குழந்தையா இருக்கார்ல, அதை நினச்சி நீ பெருமைப்பட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெருமைப்பட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பையன் சொல்ல கேட்டுன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்பா வீட்டுக்கு போனேயா, ஏன்டி போனேன் அப்படிங்கிறாங்க. அதான் நானே போக வேண்டாம் தான் சொன்னேன், என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், நீ வாங்கி வச்சுருக்க கிஃப்ட்டை கொண்டு உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொன்னார். நானும் சரி ரைட்டு எங்கள் அப்பாட்ட எப்படியா கொடுக்க முடியுமான்னு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி கோயிலில் எங்கள் அப்பா வந்து சத்தம் போட்டார், நான் ஒரு முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருந்தேன், பிறகு ஏன் போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சுன்னு தெரில, என் வீட்டுக்காரர் கூப்பிட்டுன்னு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, ஏசுறதுக்கு நானும் உன்னைய பற்றி பேசியிருக்காருல, எப்படியும் வந்து இன்றைக்கி உன்னை பற்றி தான் பேசுவாங்க, என்ன மீனா அவருக்கு எவ்வளோ திமிரு வந்துட்டா போயிட்டான்னு சொன்னாலும் கூட, சரி உங்கள் மகா வந்து உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தானே வந்திருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, அப்படி சொல்லாட்டிலுமே கூட வந்து அவருக்கே தெரிய தானே செய்யும், மீனாவை எவ்வளோ வெறுத்தாலும் மீனா நம்மளை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கா, நம்ம பொண்ணு தான், பிறந்தநாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நினைப்பார்ல அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படிலாம் நினைப்பாரா எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. 100% நினைப்பாங்க. உங்கள் அப்பா இடத்துல நான் தான் இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் நீ ஏசி முடித்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்காவது நான் வந்து ஒன்றும் நினச்சிட்டு இருக்க மாட்டேனா, அது மாதிரி தான் உங்கள் அப்பாவும்
மீனாவை எப்படிலாம் வளர்த்தோம் போனானுங்கும்போது மீனா எவ்வளோ வகையில் அன்பாக முன்னாடி இருந்தா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அவருக்கு நினைவுக்கு வராதா? வரத்தான் செய்யும். சரியா? அதனால் நீ போயிட்டு வந்ததில் நன்மை தான். யாரையுமே வந்து ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஒதுங்கி இருந்தால் சரியே வராது, விலகி இருந்தால் அது சரியே வராது, மூணாம் மனுஷன் மாதிரி ஆயிடுவோம். பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் அப்பா உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நீ போய் பார்க்கல, அதான் உன் அன்பு. சரியா? இன்னும் விடாத. எந்த நேரத்தில் உங்கள் அப்பாவை பார்க்க முடியுமோ அந்த நேரத்தில் நீ பார்த்து பேசு. நீ சொல்ல வேண்டியது உங்கள் அப்பாட்ட சொல்லு. உங்கள் அப்பா கேட்குறாங்க கேட்கல அது ரெண்டாவது புறம். நம்ம வந்து ஒரு ஆள் மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பை நம்ம காட்டுறது நம்மளுக்கு உரிமை இருக்குது. அவங்க நம்மளை வெறுத்துட்டு போகிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. என்ன, உங்கள் அப்பா வந்து பிறந்தநாளில் வாழ்த்து தெரிவிக்கணும், உங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது உன்னோட ஆசை. கொடுக்க போனேன், அவங்க அதை வாங்கலை. ஆனால் அந்த பரிசை வந்து என்ன பரிசுன்னு அப்படின்னு அவங்களால உணர முடியுது. உன்னோட அன்போட விலை என்ன, உன்னோட அன்போட மிகுதி என்ன அப்படிங்கிறது உங்கள் அப்பா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பார். அதை நீ தெரிய வச்சுட்ட, அதுக்கு நீ செந்திலுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், நான் வேறு எதுவும் சொல்லலை. அதாவது வந்து நீ தன்னம்பிக்கை இருக்கிறதுக்காக சொல்லணும்னு சொல்லலை. உங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாளை நினைவு வச்சு நீ கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணதாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்கள் அப்பாவுக்காக நீ செய்ய நினச்சது செஞ்சுட்ட. அதை உங்கள் அப்பாவும் அறிஞ்சிட்டாங்க. அப்போ அறியும் போது அவருக்கு கோபத்தை விட்டுட்டு நிதானத்துக்கு வரும்போது நம்ம பொண்ணு இதெல்லாம் செய்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தான் செய்வார். அதுபோக உங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு சலிப்படைன்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க வீம்பு, அந்த பிள்ளைய இப்படிலாம் பேசுகிறீங்களே, உங்களை தேடி வரதானே செய்கிறா, நீங்கள் என்னெல்லாமோ பேசினாலும் கூட எங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டு வரால, அப்போ விரும்பின வாழ்க்கை தானங்க அடைஞ்சிக்கிட்டா, வேறு என்னங்க செஞ்சிட்டா? அவள் ஒரு உங்களுக்கு மகளாக இருக்க ஆட்டம் கூட சராசரியாக ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்படி பேசும்போது உன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள் தான், அவங்க நினைவுகளை கடந்த கால நினைவுகளை நினைக்கிறதை காட்டிலும் இன்றைக்கி ஃபுல்லுமே உன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே கூட வந்து நீ சீக்கிரம் உங்கள் அப்பா அம்மா கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கூட அமையலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. நானும் உங்கள் அம்மா வயசு தானடி, ஏன்னா எனக்கும் நீ மகா வயசு தான், அதனால் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் எனக்கு என்ன உணர்வுகள் இருக்குமோ அதே உணர்வுகளோடு தான் நான் வந்து இதை உனக்கு நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்கும். உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நீ தேடி வர காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எது நினச்சிக்கிடாத அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை வரும்போது ரொம்பவே அழுதுட்டு இருந்தியே அப்படிங்கிறாங்க. இல்லை அழுதுட்டு தான் இருந்தேன், உங்கள் அம்மா சொல்லி புரிய வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லி புரிய வச்சாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பாவும் அம்மாவையும் பார்க்கணும் வைக்கணும்னு நினச்சேன். என்ன கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கேன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துன்னு நினச்சி தெரியப்படுத்திட்டீங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? உங்கள் அப்பா ஏசிட்டார் வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. உங்கள் அப்பா இப்படியாவது உன்ட்ட பேசினாரே அப்படின்னு சண்டை போடுறதுக்காக உன்ட்ட பேசினாரே நினச்சி நீ சந்தோஷப்படணும் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படியே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கூட அப்படி தான், ஏற்ற வீட்டில் இருந்தாலும் கூட எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அண்ணன் தம்பிகிட்டயோ பேச முடியாட்டினாலும் சண்டை போடுறதுனால அவங்ககிட்ட நான் பேசுகிறோம்ல, அந்த வாய்ப்பாக எனக்கு கிடச்சிருக்குல அப்படின்னு நினச்சி தான் எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதை மாதிரி நம்மளுக்கு என்னது இருக்கோ அதை வச்சு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வளர்ப்புடி, அப்போ உங்கள் அப்பா வளர்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வளர்ப்பு தான், ஆனால் எங்கள் அப்பா வளர்ப்புன்னு கரெக்டாக சொல்ல போனால் கதிர் மட்டும் தான், நாங்கள் எல்லாமே எங்கள் அம்மா வளர்ப்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. நீனே சோகமாக இருக்க, உன்கிட்ட என்ன சாப்பாடு கேட்க, வேலைக்கு லீவ் வேறு போட்ட அப்படிங்கிறாங்க. லீவ் போட்டதான் இருக்கட்டும், எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள் தானே, சாப்பாடு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், என்னது வேணும் அப்படிங்கிறாங்க. நீ சூப்பராக என்ன பண்ணுவேன் மீனா அப்படிங்கிறாங்க. நான் பிரியாணி சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோமதி சமைக்கிறதுக்கு மதியம் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகி போகிறாங்க. அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல, நீங்கள் இன்றைக்கி சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. நான் சமைக்காமல் எல்லோரும் கடையில் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏத்த கடையில் ஆர்டர் பண்ணணும், இந்த மீனா சமைப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மீனா சமைப்பாளா, இவ்வளோ நாள் இந்த மீனா சமைச்சு தான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நான் சமைச்சு நான் தான் வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆட்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, செந்தில் பைசா வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு அவள் தான் செலவு பண்ணுவாளாம், அதனால் அவள் தான் காசு தந்திருக்கா அப்படிங்கிறாங்க. டேய், ஓ மாமனார் பிறந்த நாளுக்கு நீ தானடா செலவு பண்ணணும், அப்படி கொண்டு போடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவள் சொன்னது தான், அவள் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரிம்பா மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் மீனா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. மீனா சூப்பராகவே சமைச்சிட்ருக்காங்க. அப்போ தங்கமேல் வராங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன மட்டும் சமையல் கட்டுக்கு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ மீனா மட்டும் தனிப்பட்ட முறையில் சமைக்காங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க, அவங்கள ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அத்தை, ஏன் நான் சமைக்கக்கூடாது,
இன்றைக்கி மீனா சமைச்சிட்டாங்க, நாளைக்கு நான் சமைப்பேன், நாளான்னைக்கு ராஜி சமைக்கட்டும், அதுக்கடுத்து நீங்கள் சமைங்க, அதுக்கப்புறம் அரசி சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம இது என்ன செய்கட்டா செய்கிறோம்? அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள், அதனால் இந்த பிள்ளை சமைக்குது, ஆசைப்பட்டு சமைக்குது. அன்னைக்கு போய் நான் சமைக்காதுன்னு நான் சொல்ல முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை இதே இது எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள், எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள்னு சொல்லி நான் சமைக்க போகிறோன்னா நீங்கள் விடுவீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த மாதிரி நிகழ்வுல நீ பண்ணணும்னு சொன்னால் நானே பண்ணுமான்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை மீனாவுக்கு ஒரு நியாயமாக எனக்கு ஒரு நியாயமாக தான் நடந்துக்கிறீங்க. அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள்னா அவங்க சமைக்கலாம் சரியா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிறந்தநாள் எங்கள் வீட்டில் பிறந்தநாள்னா நீங்கள் சமைக்க விட மாட்டேங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் வந்துடுறாரு. மேலு மேலு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனர்கிட்ட லீவ் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சரவணன் இடையில வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஹனிமூன் போகிறதுக்கு ஓனர்கிட்ட லீவ் கேட்டேன், அவர் ஒரு 5 நாள் எடுத்துக்க எங்களால் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா பணம் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்க. ஆமாடா 10,000 ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க 10,000 ரூபா எந்த மூளைக்கு காணும் தே அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபா எந்த மூளைக்கு காணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 10,000 தான் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் ஹனிமூன் போகிறோம், அங்கே வந்து நாங்கள் வேண்டியதை வாங்க வேண்டியிருக்கோம். வரும்போது எல்லாருக்குமே நாங்கள் வந்து இப்போ உணவாக இருக்கட்டும், கிஃப்ட்டாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கட்டும் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும். ரூம் வாடகைலாம் என்ன இருக்குன்னு தெரியுமா அத்தை? ஹனிமூனுக்குனே தனியாக ரூம் இருக்குது. ஹனிமூனுன்னு சொன்னாலே 10,000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை வாங்குவாங்க. என்ன 5 நாள் இருக்கணும்னா 50,000 ரூபா தேவைப்படும். நீங்கள் 10,000 தான் எப்படி தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 10,000லாம் வந்து ஒரு நாளைக்கு ஆகாதம்மா ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. மீனா அவ்வளோ ரூம் வாடகை ஆகுமா அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் தேவையில்லை, ஹனிமூன் ரூம்னு தனியாக என்ன ரூம், நம்மளை மாதிரி ரூம் போட்டிருப்பாங்க, அதில் ஏசி இருக்கும், புருஷன் முன்னாடி தனியாக இருந்து இன்பமாக பேசிக்க வேண்டியதான். அது போக எந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கணும்னு நினைக்காங்களோ ஜோடியாகவே சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் ஹனிமூன் போயிருக்கீங்களா போகலையா அப்படிங்கிறாங்க. நான் போனதில்லை, நான் போகும்போது ஃபேமிலியோடு தான் வந்தாங்க, மற்றபடி நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கா. அது போக வந்து அங்கே வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருவாங்களாம், 10,000 ரூபா கட்டணுமா. ஹோட்டல்லே வந்து ஹனிமூனுக்கு முதல்ல ஒரு மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்களாம், பூ அலங்காரம்லாம் இருக்குமா, சாப்பாடு சௌகரியம்லாம் பயங்கரமாக இருக்குமா. அப்படி ஒரு ஹோட்டல் போனால் தான் வாழ்க்கையை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். அத்தை மாமாட்ட பேசி இன்னொரு 40,000 ரூபா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, மயில் இதெல்லாம் வேண்டாம், நம்ம மீனா சொல்கிற மாதிரி சிம்பிளாகவே போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹனிமூன் போகிறதுக்கும் வந்து கரெக்டாக செய்யணுங்க, இல்லைன்னா அது சரியே வராது, நல்லாவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஹனிமூன் இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் நான் ஒன்று சொல்லுன்னு தப்பாக நினச்சிக்காத, மாமா 10,000 ரூபா தருவாரா அப்படிங்கிறதே எனக்கு பெரிய கனவாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு 10,000 தந்துட்டு போயிட்டாரு. அது போக வந்து ஒரு நாளைக்கு வாடகை 10,000ன்னு சொன்னால் 50,000னா அவர் சம்மதிக்க மாட்டார். உங்கள் வீட்டில் தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் 10,000 தரேன், அவங்க உங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 50 ரூபாயை வாங்கிக்கோங்க, போயிட்டு உங்கள் பாட்டில் வாங்க, மாமாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஹனிமூன் போகணுமா சரவணாம்பாங்க. அடுத்தாப்புல வந்து வேறு யாரையாவது எங்கேயாவது அனுப்பணும், இல்லை உங்களையே வேறு எங்கேயாவது அனுப்புனாலும் அது சாத்தியப்படாமல் போயிடக்கூடாது, அதனால் வந்து அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இந்த பணம் காணாது வைக்காது அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனம்மா, உங்கள் அம்மா தான் சொன்னாங்களே எங்களுக்கு பணம் ஒரு மேட்ரு இல்லை, வெளியே அனுப்பி வைக்கணும், நாங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஊருக்கு கூட நீங்கள் போக வேண்டாம், அங்கே போயிட்டோம்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வேறு ஊருக்கு போங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா தான் காசு தரேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமே அப்படி முழிக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட காசுங்க இருக்குது, அங்கே சோறு பொங்க காசுக்கு கூட இல்லாமல் கீரையை கடைஞ்சி குடிச்சிட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எங்கள் வீட்டில் எவ்வளோ காசு கேட்டாலும் தருவாங்க, ஆனால் நம்ம வீட்டு காசில் நம்ம போகிற மாதிரி இருக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, மயிலுக்கா ஹனிமூன் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, மெயின் ரீசனே புருஷன் முன்னாடி தனியாக இருக்கிறது தான். நீங்கள் தனியாக போய் இருங்க, சந்தோஷமாக இருங்க, மாச்சிக்கிறது இல்லை. அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டில் தான் போவேன், அவ்வளோதான் அமௌண்ட் போனால் இது இருக்காது, நான் வேணால் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா தரேன், நீங்கள் போய்ட்டு வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள் மீனா, நீங்களும் என்ன மாதிரி மருமக சரியா, இந்த 20,000 ரூபா பணம் இல்லாமல் இல்லை, இல்லை அத்தை பீரோவில் பணம் இல்லாமல் இருக்கா, அத்தை பீரோவில் லட்சக்கணக்கில் பணம் இருக்க தானே செய்யுது, அதை எடுத்துறதுக்கு அத்தைக்கு மனசில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் இருக்க தான் செய்யுது, இல்லைங்களே, மாற்றிக்கிறது இல்லை, ஆனால் என் வீட்டுக்காரர் சொல்லாமல் எப்படிமா தர முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை இதே இது மீனா கேட்டால் கொடுத்துருப்பீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை கண்டிப்பாக நீங்கள் மீனானா கொடுத்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க, ராஜினாலும் கொடுத்துருப்பீங்க, எனக்கு தான் தரமாட்டேறீங்க அப்படிங்க. ஏம்மா இப்படி சொல்லி சொல்லி என்னை படாப்படுத்திட்டு இருக்க, உனக்கு இப்போ என்னம்மா பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் தான் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்ருக்காளே, அதான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே எடுத்து கொடுத்துட்டு மாமா வந்து பணம் எடுத்து கேட்பாங்களா, கணக்கில் குறையுதுன்னு என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி அதெல்லாம் யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா பணம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அத்தை பணம் தானே நீங்கள் சமாளிச்சிக்க வேண்டியதானே, உங்கள்கிட்ட தானே பீரோ சாவி இருக்குது, கையிருப்புக்கு இருக்கட்டும் வைக்கட்டும்னு சொல்லி இந்த 40 ரூபாயை கணக்கு பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் தங்கமயில், நீ சொல்லி சரி தான், நான் போய் 8 வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
உடனே மீனா சொல்லுது எவ்வளவோ கேட்காம பணம் எடுத்து கொண்டு கொடுத்துட்றாங்க. சரித்த நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அத்தை அவங்க பாட்டில் ஹனிமூன் கிளம்பி போயிட்டுருக்காங்க, மாமாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன சொல்லாமல் போகிறாங்களே அப்படிங்கிற, டேய் சரவணா உங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா கடையில் போய் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, என்னடா அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 40,000 ஆனது சொல்லவே இல்லை. அப்போது ஹனிமூனுக்கு முதல் நாள் போய் அங்கே பயங்கரமாக ரூம் எடுத்து ஊட்டியில் போய் தங்கிட்டாங்க. பயங்கரமாக அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, கோமதி அங்கே போயிட்டாங்களா வச்சுட்டாங்களா, நீ ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் ஃபோன் அடித்து பார்க்குறேன், அவங்க எடுக்கவே மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அடிக்காங்க. சரவணன் அப்பா அப்படிங்கிறாங்க. ஏடா அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா குளிராக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. திருச்செந்தூரில் குளிராக இருக்கா, அங்கே நல்லா வெயில்னாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இப்போ நல்லா குளிருதுப்பா அப்படிங்கிற. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுடுறாங்க. என் கோமதி திருச்செந்தூர்லேயும் நம்ம ஊருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க இவ்வளோ தூரம்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பயங்கரமாக வெயில் அடிக்க, திருச்செந்தூரில் நல்லா குளிராக இருக்காமல் வைக்காமல் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊட்டியில் வந்து அப்படி தானங்க இருக்கும் அப்படின்னா, ஊட்டியில் அப்படி இருக்கும் இல்லை அங்கே இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். ஆடி மாதம் பிறந்துச்சுல அங்கே கடற்கரை காற்று அது இது நல்ல குளுமையாக இருந்திருக்கும், அதான் அவன் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நட்டு வா, கொள்முதல் பண்ண போகணும் அப்படிங்கிறாங்க. நான் பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன். என்ன கோமதி ஒரு 40,000 குறையுது அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு செலவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 40,000 எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோமதி அரிசி பருப்புலேருந்து எல்லாமே கடையிலேருந்து வந்துடுது, அப்படி அவசரத்துக்கு போனாங்கன்னா கல்லாலேருந்து எடுத்து கொடுக்க போகிறேன், வீட்டில் என்ன கையில் போய்க்க ஒரு 1000 மட்டும் வச்சு வந்து 39,000 எட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வராங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பணம் வந்து தங்கமேல்கிட்டையும் சரவண மாமாட்டையும் போயிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க ஹனிமூன் போதுக்கு நீங்கள் சொன்ன ஊருக்கு போகல, திருச்செந்தூர் போகல, அவங்க ஊட்டி போயிட்டாங்க. ஒரு நாள் வாடகையே 10,000, அதனால் வந்து எனக்கு 40,000 வேணும்னு சொல்லிட்டு தங்கமேல் என்னெல்லாமோ பேசினாங்க. அத்தை சொல்லி பார்த்தாங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசணுன்னா அத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி பணம் கொடுக்க முடியும் என்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, இந்த பணத்தை சம்பாத்தியம் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், ரூமில் தங்குறதுக்கே 10,000 ஒரு நாளைக்கு கட்டணும்னா இது எவ்வளோ மோசமான விஷயம். ஹனிமூன் போகிறீங்க 5 நாளைக்கு 10 நாள் இருக்கீங்கன்னா ரைட்டு, அதுபோக வந்து கம்மியான வாடகையில் இருந்து நல்லா சுற்றி பார்க்க வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே, நல்லா சாப்பிடலாம் வைக்கலாம், வேஸ்ட்டாக ஒரு ரூம் வாடகை கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நார்மலாக 2,000 3,000 ரூம் இருக்குது. நாங்கள்லாம் வந்து ஒரு வேலை விஷயமாவோ இல்லைன்னா நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது டூர் போகும்போதெல்லாம் அப்படி தான் எடுத்து தங்குவோம். ஆனால் இவங்க தான் 10,000ங்கிறாங்க, தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் ஃபோன் அடிக்காங்க. சரவணன் எடுத்துடுறாரு. டேய் 10,000 வாடகைக்கு ரூமில் இருக்கணுமாடா அப்படி இப்படிங்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவனை எங்கடா போக சொன்னேன், திருச்செந்தூர் தான் போக சொன்னேன், நீ எதுக்கு அங்கே போனேன், உடனே ரூம் காலி பண்ணி வாடா அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா வெக்கேட் பண்ணிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு மெயிலுக்கு கிளம்பு, நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்க. ஏங்க நம்ம வந்து ஒரு நாள் தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் தான் ஆச்சு, அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம திருச்செந்தூர் போல் ஊட்டி தான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், மீனா தான் இது எல்லாமே சொல்லி கொடுத்து சண்டையை கிளப்பி விட்ருப்பா, அதனால் மீனாவை சும்மியும் விடக்கூடாது வைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க வந்து ஹனிமூன் போது திருச்செந்தூர் தானே போனாங்க, நம்மளும் ஹனிமூனுக்கு கோயில் வளர்த்து கலைன்னு நினைக்காங்க, நம்ம வந்து இன்ப சுற்றுலா வந்திருக்கிறது மீனாவுக்கு சுத்தமே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைலாம் அப்படி கிடையாது, நீ ஏன் தப்பாக நினைக்க, அந்த பிள்ளை அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை அப்படி கிடையாது, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அந்த பிள்ளை சரியான மோசமான பிள்ளை அப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனாவை குறைச்சி பேசினா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் உங்களுக்கு பொண்டாட்டியா, மீனா உங்களுக்கு பொண்டாட்டியா, மீனாவை பேசினா உங்களுக்கும் வருது அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, என் தம்பி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. தம்பி பொண்டாட்டின்னா தம்பி பொண்டாட்டி மாதிரி இருக்கணும், நம்ம போகிறதெல்லாம் வந்து அவங்க எதுக்கு எடுக்காங்க, அத்தையே பணம் தராங்க, மாமா பணம் தர சரியாக இருக்காங்க, ஆனால் அந்த மீனை வந்து கொடுக்காதவங்க வைக்காதங்க, 2,000 ரூம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது என்ன தப்பு இருக்குது, இந்த ரூமுக்கு 10,000 கொடுக்குது வேஸ்ட்டு தானே, 2,000 கொடுத்து நம்ம 2 பேரும் ஒரு பெட்டில் தான் தூங்க போகிறோம், அதுபோக நம்ம வந்து வெளியே சுற்றுறதுக்கு தான் அதிக நேரம் பயன்படுத்த போகிறோம், தூங்குறது நேரம் கம்மியாக தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த 10,000 வாடகை வேஸ்ட் தானே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா விதவிதமாக கேண்டீனில் சாப்பாடு தராங்க, இப்படி வெளியில் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. மேலுங்க பாரு நம்ம 2 பேருமே ஒரு நாளைக்கு வந்து 500 சாப்பிட்டாலுமே 1000 தான் வரும் சரியா. இந்த 1000 ஒரு நாள் சாப்பாடு முடிஞ்சுன்னா நம்ம 5 நாள் தான் 5000 சரியாக போயிடும். இது 10,000ன்னா 50,000 வேஸ்ட்டாக போகுது. அதுபோக வந்து பணம் காணாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மோதிரத்தையும் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் அட வச்சுருக்கோம், இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த மாதம் நீங்கள் சம்பளம் எடுப்பீங்களா, நைஸாக திருப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி திருப்ப முடியும், அப்பாட்ட தான் அப்படியே கொடுத்துருவேனே அப்படிங்கிறாங்க. யார் கொடுக்க சொன்னா, அப்படியே சம்பளம் எடுத்து அப்படியே தான் கொண்டு கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கதிர் அப்படி தானே கொடுக்கான் அப்படிங்கிறாங்க. கதிர் கொடுக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், 15,000 உழைக்காமனா 5,000 எடுத்து வச்சுட்டு 10,000 தானே வீட்டுக்கு கொடுக்கான், அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. நீங்கள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே கொண்டு எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன் இப்போன்னா என்ன அர்த்தம், நாளைக்கு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அது இதுன்னா உங்கள் அப்பா பணம் தருவாரா,
என்கிட்ட பணம் இல்லைடான்னு சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இல்லையே எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது, தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. தந்துட்டு தாங்க மறுவேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு தரேன்னு சொன்னால் கூட மாமா வேண்டாம், சரவணனா உழைச்சி முன்னேறி வரட்டும்ன மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க. குறிப்பாக அவங்க அம்மா மீனா ராஜுலாம் வந்து நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ ஏன் உங்கள் அண்ணன் தம்பி கூட வந்து நீங்கள் முன்னேறது பிடிக்காது. செந்தில் வந்து இப்போ மளிகை கடையில் இருந்தார். இப்போ வந்து வீட்லேயே உங்களை டம்மி பீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன்றாரு. ஒரு வேளை அதை படித்து வேலைக்கு போயிட்டாருன்னா உங்களை அண்ணனாகவும் மதிக்க போகிறதில்ல, சராசரி மனுஷனாகவும் மதிக்க போகிறதில்ல. கதிர் வந்து டிகிரியை முடித்தோன்னா அவன் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறான், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆக சம்பளத்துக்கு வேலை பார்க்குற கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வீட்டில் என்ன மரியாதை இருக்கும்? பேசாமல் சொல்லி கேளுங்க, உங்கள் அப்பாட்ட வந்து சொத்தை பிரித்து தாங்கப்பா, இந்த மாதிரி எனக்கு வந்து தொழில் பண்ணணுமான்னு கேளுங்க. இல்லையா சொத்தை கூட பிரிக்க வேண்டாம்ப்பா, எனக்கு தனியாக வந்து நான் பார்க்குற பிஸ்னஸ் எனக்கு வச்சு கொடுங்க, எனக்கு இத்தனை லட்ச ரூபா வேணும்னு கேளுங்க. இல்லைனா அந்த வீட்டில் இருக்கலாமான்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒன்று குற்ற புழுதியை கிளப்புங்க. அதுக்கப்புறம் சரி வந்துடும். உங்கள் அப்பா கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுதாரு. அதை சிதையின்னு நினைக்கும் போது வந்து உங்கள் அப்பா என்னன்னு கொடுத்து சரி கட்டன்னு நினைப்பார். இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் சரியான கோவம் வந்து, ஏண்டி ஹனிமூன் கூட்டு வந்து என் குடும்பத்தை பிரிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? வீட்டில் நான் சண்டை இழுக்கணும், அதானே உனக்கு சொத்தை கேட்டு சண்டை போடணும். அவங்க வந்து நீ வீட்டு விட்டு வெளில போடான்னு அவங்களே சொல்லணும், நான் வெளில போயிருக்கணும். நீ தனியாக கொடுத்துட்டு போட்டு போகிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை சொல்லுங்க, உங்கள் வீட்டில் வந்து மீனாவுக்கும் இந்த ராஜிக்கும் அவங்க அவங்க தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க, நம்ம 2 பேருக்குமே முக்கியத்துவமே கொடுக்கல. அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு மரமண்டைக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. என்னடி மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விழுன்னு விழுக்காரு. நான் ஏங்க அவங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயா உரிச்சு உப்பு தடவிடுவேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எங்கள் வீட்டை பிரிக்கிறது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ? எங்கள் அப்பா வந்து கடைசி காலம் வரைக்கும் என் பிள்ளைகள் ஒன்றா இருக்குன்னு வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம வீட்டிலேயே யாரையும் ஹனிமூனுக்கு தனியாக அனுப்புனதில்லை, நம்மளை அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து 40,000 ரூபா அப்பாட்ட கேட்க அவங்க அம்மா எடுத்து தராங்க. அந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் போது எங்கள் அம்மா பயங்கரமாக கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியத்தான் செய்யும். இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, உங்களுக்குன்னு ஏதாவது செய்ய போகிறாங்களா வைக்க போகிறாங்களா, இல்லை சொத்தை பிரித்து கேளுங்க, நீங்கள் தனியாக தொழில் பண்ணதுக்கு பணம் கேளுங்க, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுங்கள், அதுக்கு கூட்டு குடும்பம் சிதைஞ்சிருன்னு பயந்து போய் உங்கள் அப்பா பணம் தருவாருங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் இப்படி தான் செய்வியா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் இப்படி இருக்க மாட்டாங்க, பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே கையில் பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இப்படி சம்பளத்துக்கு வேலைக்கு போய் என்கிட்ட சம்பளத்தை கொண்டு கொடுங்களான்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு மயில், உனக்கு எங்கள் வீட்டில் இருக்க விருப்பம் இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்க விருப்பம் இல்லையா, ஆடி மாதம் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படியே போயிடுவேன்னா அப்படியே போயிரு, சரியா? இந்த ஹனிமூன் போயிட்டு நீ வீட்டுக்கு கூட்டி போகிற சொல்லலாம் கிடையாது, நீ அப்படியே உன் வீட்டை பார்த்து போயிரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்காக எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்தாங்க வச்சாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாரு மயில், நான் பல முறை சொல்லிட்டேன், வீட்டை வந்து நிம்மதியை கெடுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது செஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இயல்பாக இருக்க மாட்டேன், பிறகு என் குணத்தை நான் அவன்கிட்ட காமிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டேன். நீ அதெல்லாம் கேட்காம எப்பவும் போல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க. அது ஹனிமூனுக்கு போன இடத்துல வந்து நான் தனியாக இருக்கேன், பொம்பளை மந்திரத்தை போட்டு என்னை வந்து மயக்கிடலான்னு பார்க்குறேன். அது ஒரு காலம் நடக்காது. நடுநிலையாக என்னவோ அதான், சரியா? எங்கள் வீட்டில் முடிவெடுக்கிறது எங்கள் அப்பா தான், ஏன்னா எங்களுக்கு தேவையானதை செய்கிறது எங்கள் அம்மா தான். உனக்கு தேவையான எங்கள் அப்பாட்ட கேட்பியா அம்மாட்ட கேட்பியா, அப்படி தான் கேட்டுக்கணும். நான் வேலை செஞ்ச சம்பளத்தை எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன், இது நாள் வரைக்கும் அப்பாட்ட தான் கொடுத்தேன், இனிமேலும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காலத்துக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஊழியஞ்சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்குன்னு 5 ரூபா காசு இருக்காது. செந்தில் ரொம்ப விவரமாக வந்து அவர் பொண்டாட்டி காசை வந்து அக்கௌண்ட்டில் சேர்க்காரு. கதிர் நல்லா உழைச்சி பொண்டாட்டிகிட்ட கொண்டு கதிர் ராஜிட்ட கொண்டு கொடுக்காரு. ஆனால் நீங்கள் ரூபா காசு கூட என்கிட்ட தர்றதும் கிடையாது வைக்கிறதும் கிடையாது, நேராக உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுத்துட்றீங்க. சின்ன பிள்ளை மாதிரி, அப்பா நான் வந்து பைக்கில் போகிறேன், பெட்ரோல் போடணும், எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 500 வாங்குறீங்க. டேய் ஏதோ 5 நாளைக்கு வச்சுக்கடா 3 நாளைக்கு வச்சுக்கடாங்காரு. 500 பெரிய காசாக, அது ஒரே நாளில் செலவாகும்னு அவருக்கு தெரியுதா தெரியலையா? ஆனால் வந்து அவர் செலவு பண்ணால் எல்லாம் பண்ணுவார். ஆனால் வந்து உங்களுக்குன்னு வரும்போது எதுவுமே செய்ய மாட்டார். உங்கள் அப்பாவுமே வேண்டாம் விருப்பம் தான் உங்களை பார்க்குறாரு அப்படிங்கிற. எங்கள் அப்பாவெல்லாம் அப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற. ஆமாம், பாருங்க 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் முகமரியாதை கொடுக்காங்க, நம்ம தான் குடும்பத்தில் சொன்ன மாதிரி கல்யாணம் முடிச்சிருக்கோம். அவங்க ஓடுகாலியாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு இவ்வளோ உதவியும் அவங்க அப்பா செய்கிறாங்க அவங்க அம்மா செய்கிறாங்க, இது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, கட்டிக்கிட்டாங்க, 2 ஜோடியும் கட்டிக்கிட்டாங்க, அதில் தவறு என்ன இருக்குது? நீ அதை ஏன் குறையா சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அதை குறையா சொல்லலை, உங்கள் அப்பாவுமே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை சப்போர்ட் பண்ண என்ன தப்பு இருக்குது, என் தம்பிமார் 2 பேரும் நல்லா இருந்தால் எனக்கு பெருமை தான் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருங்க, கடைசியில் திருவோடு தான் ஏந்த போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் திருவோடு ஏந்தலை, பேசாமல் வீட்டை பார்த்து போயிரு, இதுக்கு மேலே என்ன பொறுமை இழந்துருவேன் அப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நானாக போக முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு, எங்கள் வீட்டில் இருந்தால் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கணும், சும்மா வீட்டில் உள்ளவங்கள குறை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு
அதெல்லாம் சரி வராது, வேறு யார்கிட்டையாவது வச்சுக்க. என்ன அதுவும் நீ ஹனிமூன் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து மாறணும் வைக்கணும், ஓன்னு சொல்ல நான் கேட்கணும், அதுக்கு மந்திரமோட தான் நீ கூப்பிட்டு வந்து போல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இனிமேல் நீங்கள் ஏன் சொல்ல தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி யார் சொல்லியும் கேட்க முடியாது, நியாயம்னு என்ன போடுதோ அதான் செய்வேன். அதுபோக எங்கள் அப்பா செஞ்சாலும் தான் யார் செஞ்சாலும் தான், தப்புனா தப்பு தான். நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத மயில், நம்ம பேசாமல் ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் தானப்பா சொன்னீங்க வாடகை வரும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இவ்வளோ வாடகைலாம் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மயில் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் யாராவது இப்படி பண்ணுவாங்களா, எந்த வீட்லையும் இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போனவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு திரும்பி வாங்கன்னு சொல்லுவீங்களா, இதே இது எங்கள் இடத்துல நீங்கள் இருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் இடத்துல நான் இருந்தோம்னா இப்படி வீணான காசை இது பண்ணியிருக்க மாட்டேன், தனியாக தானே இருக்கணும்னு நினைக்க. வாமா எங்கேயாவது பக்கத்து ஊரில் போயிட்டோ இல்லை சினிமாவுக்கு போயிட்டோ வந்துடுவோன்னு தான் நினச்சிருப்பேன். இவ்வளோ காசு ஒரு 50,000 செலவு பண்ணி அவங்க போகணும் அவசியம் இல்லை. உங்கள் மாமியாரும் என்கிட்ட சமாளிச்சுக்கிட்டு அதில் 40,000 உங்கள்கிட்ட தந்துருக்கா, தப்பு எல்லார் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் யார் மேலேயும் தப்பு இல்லை, தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது அப்படிங்க. ஏன் மேலே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பசங்க பெரிய பசங்களாகிட்டாங்க, அவங்கள ஃப்ரீயாக விட நினைக்க மாட்டேறீங்க. ஹனிமூன் போகிறவங்களே சிலவனா பிறப்புவாங்கன்னா என்னமா அர்த்தம்? ஒரு நாளைக்கு 10,000 செலவு பண்ணி பணம் கட்டியிருப்பாங்க, சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே என்னமா ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏமா ஒரு நாள் வாடகை 10,000 நம்ம குடும்பம் என்னத்துக்குமா ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 10 நாள் இருந்தாலும் 1,00,000 இருந்தாலும் அது ஒன்றும் ஆக போகுது இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஏமா உங்கள் வீட்டில் பெரிய பணக்காரங்க, எனக்கு பிள்ளைகள் நிறைய, எல்லாத்துக்குமே நான் வந்து சமமாக தான் இருக்க முடியும். இந்த மீனா செந்தில் ஹனிமூன் போகும்போது கூட நாங்கள் எல்லோரும் தான் போனோம். இதில் வந்து நீங்கள் தனியாக போகணுன்னு ஆசைப்படும் போது சரி ரைட்டு அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு தான் நினச்சேன். அது போக வந்து எந்த ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு கேட்கும்போது மாற்றி வேறு ஊருக்கு போயிருக்கீங்க. நான் திருச்செந்தூரில் எனக்கு வேண்டியவங்க என் பையனும் மருமகளும் இருக்காங்க இந்த இடத்துல, போனால் வந்தால் பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆட்கள் அங்கே போய் இல்லைன்னு சொல்லி நினச்சாங்கன்னா நீ என்ன மாதிரி நினைப்பாங்க, ஒரு மாதிரி கேவலம் நினைப்பாங்க. ஆனால் உனக்கு இந்த வீட்டு நடைமுறையை பற்றி உனக்கு அக்கறை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா அக்கறைலாம் இருக்க தான் செய்யுது, அக்கறை இருக்க போய் தான் நீங்கள் சொன்னோன்னு வந்திருக்கோம் வச்சுருக்கோம், இருக்கலாம் இருக்கட்டும். இப்போ என் புருஷன் வந்து தனியாக தொழில் பண்ணுங்காரு, அவருக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாயை மூடிட்டு இரு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இப்படி வாயை மூடிட்டே இருங்க மக்கு மாதிரி, மற்ற பசங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. செந்தில் கடைக்கு போயிட்டு இருந்தார், இப்போ அவர் வந்து கோச்சிங் சென்டர் போகிறேன்னாரு, அதுக்கும் பணத்தை கொடுத்து மாமா தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், செந்தில் கடைக்கு வரல, நான் படிக்க போகிறேன்னு சொன்னான், போயிட்டு வான்னு சொன்னேன். மற்றபடி என்கிட்ட 5 ரூபா காசு அவன் கேட்கல, 10 பேர் கூட கேட்கல. அப்படி இருக்கும்போது வந்து நீ என்னம்மா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மயிலை பார்த்து சொல்கிறாங்க, சரவணா இங்கே பாரு மயில், தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத, எங்கள் வீட்டில் யாருக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு என்ன கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நீ அதை பேசிகிட்டு இருக்காத, ஹனிமூன் போயிட்டு மீதி காசை மிஸ்டே காசு அப்பாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. இந்த சரவணா எனக்கு வேண்டாம், வந்த மாதம் முன்னே வாங்கியிருக்கோம்னா அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளம் வேண்டாம், நீனே வச்சுக்க, உன் சம்பளத்தை வச்சு நீனே முன்னேறி வா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்பளத்தை வச்சு முன்னேறி வான்னு இப்போ சொல்கிறீங்க, எத்தனை மாதமாக வாங்கியிருக்கீங்க, அதுக்கெலாம் கணக்கு படுப்பீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. இந்த சரவணனுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. ஏடி சொன்னால் கேட்க மாட்டேடி, அங்கே வாங்கினது பூசை காணாதடி அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு உப்படுக்காரு. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி இங்கே பாரு சரவணன் என்ன செஞ்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா பழக்கம் பொம்பளை மேலே கை வைக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அங்கே ஹனிமூன் கூப்பிட்டு போய் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாட்ட போய் தொழில் பண்ணதுக்கு பணத்தை கேளுங்க, இல்லை சொத்தை பிரிங்கன்ட்டு கிடக்கா, இங்கேயும் வந்து அப்பாவுக்கு நான் அப்பாட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சரவணா இப்படி பேசுதா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், என் புருஷனுக்கு தனியாக தொழில் வச்சு கொடுக்க எனக்கு ஆசை இருக்காதா, என் புருஷன் வந்து ஏன் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே தானே வேலை பார்த்தான் அப்படிங்கிறாங்க. அத்தை என் கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கேயே வேலை பார்த்தாருன்னா எப்போவுமே அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கணுமா, ஏன் அவர் தனியாக தொழில் பண்ணக்கூடாதா, செந்திலே வந்து படித்து ஆஃபீஸராக வரணுன்ட்டு போகிறான், ஏன் புருஷன் வந்து தனியாக தொழில் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வராரு பாண்டியன் வர்றாரு. ஏம்மாங்க பாருமா, உன் புருஷனுக்கு தொழில் வச்சு கொடுக்கக்கூடாதா வைக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, ஆனால் வந்து உன் புருஷன் என்ன தொழில் பண்ணுவான் ஏது தொழில் பண்ணுவான்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இனிமே தான் அதை பற்றி நாங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. இனிமே தான் அதை பற்றி யோசிக்கணும், ஆனால் வந்து பணம் மட்டும் முன்கூட்டியே வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து மற்ற 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா என் புருஷன் எங்கே போவார், நான் எங்கே போவேன், நாளைக்கு எங்கள் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளை எங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே பாருமா என் சொத்து வந்து சம பங்கு தான் வைப்பேன், அதுவும் 5 பங்கு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. மாமா பொட்டை பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு கொடுத்தேனே எப்படி அப்படிங்கிறாங்க. ஆம்பளை பசங்க மட்டும் 3 பேர் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாரு எனக்கு 2 பொட்டை பிள்ளைய 3 பையங்க, 5 பேரும் சேர்ந்து நான் பங்கு வைப்பேன். ஏன்னா இந்த வீடை வந்து நான் பழனிக்கு தான் கொடுப்பேன். ஏன் பழனி சித்தப்பா கொடுப்பீங்களா அப்படிங்க. ஆமாம் எங்களை நம்பி வந்து இங்கே வந்தவன், அது போக வந்து எங்களுக்கு முதல் வாரிசுன்னு அவன் தான், அவன் வந்த பிறகு தான் இவன் பிள்ளைகள் பிறந்திருக்கு எங்களுக்கு, என்ன அவனை தூக்கி சுமந்துருக்கான், அவனுக்கு நாளைக்கு ஒரு குடிமானம் வேணும்னா இந்த வீடு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க அவரே ஏற்ற வீட்டில் உள்ள பங்குல பெரிய அளவில் பணக்காரனாக இருக்கார் வைக்காருன்னு சொல்கிறாங்க.
அவர் பொழைக்க தெரியாமல் உங்கள் கடையில் எடுபடியாக இருக்கார். அப்பேற்பட்டவரை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்டவரை பற்றி பேச வேணாம், இப்பேற்பட்ட பேச வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடு வந்து அவனுக்கு தான், சொத்து பத்து எல்லா பிள்ளைகளுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் சரவணா ஏன்டா உன் முன்னாடி இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா புத்தி பேதலிச்சு போச்சு நம்ம தெரில, ஹனிமூன் போனீங்க அங்கே போய் வந்து சந்தோஷமாக பேசுனதுலாம் கிடையாது. இந்த சொத்தை வந்து எப்படி மாற்றலாம் வைக்கலாம், உங்களுக்கு தொழில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் தொழில் பண்ணுவீங்க பண்ணலை, ஆனால் வந்து உங்கள் குடும்ப பணம் பூரா உங்களுக்கு வராமல் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. அது போக மாதம் மாதம் நீங்கள் உழைச்சி கொடுத்துருக்கீங்க, அந்த பணம்லாம் வீணாக போகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாமா. நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் வேலையை பார்க்குறா அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ஏன் மயில் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதில் என்ன தப்பு, என் வீட்டுக்காரர் உழைச்சி கொண்டு கொடுக்காரு, இதை வீணாக செலவு பண்ணுறாங்க, அதான் கேட்டேன் அத்தை, வேறு என்ன, என் புருஷனும் தனியாக தொழில் பண்ணால் தானே எனக்கு பெருமை அப்படிங்கிறாங்க. சரவணாங்க பாரு, நீ தனியாக தொழில் பண்ணால் எங்களுக்கும் பெருமை தான், என்ன தொழில் பண்ண போகிற, ஏது தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு, நாங்கள் அதுக்கேற்றாவில் அப்பாட்ட பேசி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இதை வந்து உங்களால் செய்ய முடியுமா அத்தை அப்படிங்கிறாங்க. எம்மாங்க பாரு, சரவணன் எனக்குள்ளே தான், நீனும் மருமக தான், உன் புருஷன் வந்து என்ன தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தீர்க்கமாக ஒரு முடிவு வந்து சொல்லட்டும், நான் வந்து என்ன செய்யணுமோ பேசி மாமாட்ட நான் பணம் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரித்தா உங்களைப்பா மலை நம்பியிருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு பார்த்து போகிறாங்க. உடனே இப்போ சரவணன் வராங்க ரூமுக்குள்ளே. உனக்கு மயில் உனக்கு வர வர ரொம்ப மூளை மழுங்கிட்டு, எங்கள் அம்மாட்ட இப்படி பேசுகிறேன், எங்கள் அப்பாட்ட இப்படி மாதிரி பேசுகிறேன், என்ன கதை தான் பேசுகிறேன், எங்கள் அப்பா அம்மா எதுவும் எனக்கு செய்யாமல் இருக்காங்க அப்படிங்க. என்னங்க செஞ்சுட்டாங்க, நீங்கள் வேலை செஞ்ச கூலி பூரா வாங்கி வச்சுக்கிறாங்க, 50க்கு 100க்கு என் புருஷன் கை கட்டி நிற்காரு, எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்படியாவது சொல்லியாவது உங்கள் வீட்டில் பணமோ நகையோ இல்லை பொருளோ தரட்டும், அதை வச்சாவது நம்ம எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படுத்துவோங்க, நம்ம ஏங்க இப்படி இருக்கணும் கூலிக்காரனா அப்படிங்கிறாங்க. நான் இதில் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பாருங்கள், உங்களுக்கு வேணால் இது சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் அந்த கடையில் வேலை பார்த்து 20 நேரம் சம்பளம் எடுக்கிறது, ஆனால் எனக்கு அது பெருமையாக இல்லை. மீனாவை வந்து கௌரவப்படுத்துறதுக்கு வந்து அவங்க புருஷன் செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்ட்டு போகிறாரு. கதிர் வந்து ராஜியை வந்து மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, ராஜியை ஜேன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு வேலைக்கு போகிறாரு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கல்யாணம் முடிக்க முன்னோட்டியுமே அங்கே கூலியாளாக இருந்தீங்க, இப்போவும் கூலியாளாக இருக்கீங்க, இனிமேலும் கூலியாளாக இருப்பீங்க. அப்படி இருந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் என்னங்க செஞ்சிட முடியும், உங்களை நம்பி வந்த எனக்கு என்ன தான் கிடச்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, இதே வீம்பில் வந்து என்ன தொழில் பண்ணலான்னு யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், உங்கள் அம்மா நம்ம ஹனிமூன் போகிறதுக்கு எப்படி பணம் எடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி எடுத்துறட்டும், அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லிக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படி அப்படின்னு இருக்கும்போது சரவணன் பழம் மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணலாம் எது தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொட்டை உட்காந்து. இப்போ பழனி வராது, என்னடா மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்தோன்னே, கதிரை பாரு அண்ணன் என்னதையோ பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு இதே பொழப்பா வச்சு ஒன்று வீட்டு வாசலில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு, இல்லை மொட்டை மாடிலேருந்து புலம்பிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு கதிர் பழனிக்கிட்ட. உடனே சரவணன்ட்ட கேட்குறாங்க, அண்ணா என்னாச்சு நான் சொல்லுண்ணே வேறு எதுவும் கதையானே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கதை இல்லைடா தம்பி, என்ன தொழில் பண்ணலான்னு நான் ரொம்ப சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன தொழில் பண்ண போகிறேன், நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்கேனே அப்படிங்கிறாங்க. அது இல்லைடா தம்பி, என் பொண்டாட்டி என்னை வந்து முதலாளி ஆக்கன்னு ஆசைப்பட்றா அப்படிங்கிறாங்க. அண்ணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரவாயில்லையப்பா, உன் பொண்டாட்டி நீ முதலாளி ஆக்கன்னு ஆசைப்படுதலை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதான் என்ன தொழில் பண்ணே தெரில, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா தெரியும், நான் மளிகை கடையில் எடுபடியாக வேலை பார்த்துட்ருக்கேன், உங்கள் அப்பாட்ட கேட்டாவது ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. மாமா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், அப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்து மயில்கிட்ட சொல்லிட்டோம்னா மயில் வந்து அம்மாட்ட சொல்லி பணம் வாங்கி வந்துடுவாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேலைக்கெலாம் போகிறது இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. இல்லைடா, என் பொண்டாட்டி வந்து நீ வந்து கூலிக்காரனை பார்க்க விரும்பலங்கிறா அப்படிங்கிறாங்க. செம அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மாப்பிள்ளை எங்களுக்கு மளிகை கடை பற்றி தான் தெரியும், மாப்பிள்ளைகிட்ட கேட்டால் உணவு டெலிவரி பண்ணலான்னு சொல்லுவாப்புல, மற்றபடி எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ணே உனக்குன்னு ஏதாவது திறமை இருக்கலாம், அதை பற்றி யோசினேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு திறமையும் இல்லையடா அப்படிங்கிறாங்க. அண்ணே இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன வீட்டுக்கு தேவையான மர ஜாமான் அதெல்லாம் வாங்கி வச்சு விற்றுட்ருக்க கடையில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் அதையே பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் அதை பண்ணால் அமௌண்ட்டு நிறைய வரும்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் அமௌண்ட் வச்சு பண்ணு, அப்புறம் வந்துட்டு லோனுக்குன்னு போட்டுக்கா பேங்கில் அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பர் ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கதிர் ரொம்ப ஐடியா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாண்ணே. அதுபோக அது சம்மந்தமாக உங்களுக்கு ஐடியாவும் கிடைக்கும், எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம், இந்த மரத்துக்கு இப்படி பண்ணால் அப்படி போகும், இவ்வளோ நல்லது கெட்டுரும் கெடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியும் உங்களுக்கு, இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்கீங்க, அதேமாதிரி அதே தொழில் பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. நான் இந்த தொழில் பண்ணால் என் ஓனருக்கு போட்டியாக வராதா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போட்டியாக தானே வரும், ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓனர் பண்ணது தொழில் பண்ணது ஏரியாவிலையும் பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஓனரே உங்களுக்கு எதிராக வருவார்.
சரியா? அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், வெளியூருக்கு போங்க. வெளியூரில் அவரை தாண்டி ஒரு வெளியூரில் கொஞ்சம் ஊரில் தள்ளி போய் அங்கே போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து ரன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் கதிரு, அதுக்கு அமௌண்ட் எவ்வளோலாம் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அண்ணே எனக்கு அதை பற்றி என்னண்ணே தெரியும் அப்படிங்கிறாங்க. நிலம்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்தந்த நிலம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும்போது, அண்ணே முதல்ல ஒரு 4 செட்டு வச்சுக்கோண்ணே, அப்படி வச்சு வியாபாரம் பாரு, கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வேணுண்ணே. இன்றைக்கி நிலமையில நீ சொல்லுது வச்சு பார்க்கும்போது 2 லட்ச ரூபா வச்சு ஆரம்பினேன். ஆரம்பித்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு பேங்கில் கரெக்டாக அந்த பணத்தை எடுத்து நீ வரவு செலவு பண்ணிட்டுரு. ஒரு பேங்கில் போய் நீ வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணு, ஒரு 5000 கேட்பாங்க. நீ ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னால் அதில் பேங்கில் பணத்தை போட்டு எடுக்கும்போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்பார். அப்போ பேசையில் நான் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு லோன் கிடைக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக தருவார். அதை வச்சு டெவலப் பண்ணி பயங்கரமாக வானேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதாரு, இதே மருமகனே கதிரே என்ன மாதிரி ஐடியா கொடுக்கடா, தேனா ஐடியா கொடுக்கேடா, மாமனுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. மாமா உனக்கெலாம் ஐடியா ஒன்று வச்சுருக்கேன் மாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியாடா அப்படிங்கிறாங்க. மாமா இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து எளிமையாக இருக்கணும்னு தான் நினைக்காங்க. வீட்டுக்கே எல்லா பொருளும் வந்துடணும், நம்ம அலையக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலாமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பா மாதிரி கடைலாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதானே உங்கள் அப்பா மாதிரி கடை வச்சுக்கிட்டு எவன் காத்து கிடக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சூப்பரான யோசனை. 2-3 பேரை கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆன்லைனில் வந்து மளிகை பொருட்கள் டெலிவரி பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி தரேன், சரியா? அது வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் பதிவிடுவோம். அப்படி பதிவிடும் போது நிறைய பேர் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு புக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் ஐடியிலேருந்து ஒரு வெப் வேறு உருவாக்கிடுவோம். எல்லோரும் அதில் கேட்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன கேட்குறவங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த மாவட்டத்துலனாலும் பண்ணலாம். அவ்வளோத்துக்கு எவ்வளோ செலவு வருதோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்குவாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் வெளியூருக்குலாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வெளியூர்னால் ஒரு நாள் முன்ன பின்ன கொரியரில் போட்டு விடுங்க, இல்லை ஏதாவது பண்ணி அனுப்பிவிடுங்க, பார்சல் சர்வீஸில் கூட அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா, இந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான்லாம் அழகாக பண்ணிடுவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் கதிரு பயங்கரமான ஐடியா வச்சுருக்க போலடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிற. நீ என்னடா இப்போ இன்னும் ஐடியா பண்ணலான்ட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. தெரிலமாம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குமே சூப்பரான ஐடியா சொல்லிட்டேன், உனக்குன்னு ஒரு ஐடியா வைக்காமையாக இருப்பேன், கண்டிப்பாக வைப்படா. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப யோசனையாக இருக்குது மாப்பிள்ள, நான் கல்யாணத்துக்கு முன்னூட்டி இந்த மாதிரி பண்ணிடணும் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் தொழில் பண்ணால் தான் மாமா ஆகும். எல்லோரும் வந்து உங்களை வந்து இப்போ வேலைக்கு போகல, எங்கள் அப்பாட்ட எடுபடியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பொண்ணு தர மாட்டேங்கானுங்க. நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு மளிகை ஜாமான் இது பண்ணுறதுக்கு பண்ணிடுவோம். அப்பாட்ட நீங்கள் ஒரு ரேட் போட்டு வாங்கிக்கோங்க, அதோட கூட கொஞ்சம் லாபம் வச்சு கொடுத்துருங்க. அப்பாவும் ஒன்றும் சொல்ல மாட்டார், உங்களுக்கு முதல் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள செம யோசனை மாப்பிள்ள, நான் முதலே போடாமல் என்னை வந்து முதலாளி ஆக்கிடலாம் மாப்பிள்ள. உங்கள் அப்பாட்ட 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அங்கே 15 ரூபாய்க்கு விற்றா போதும், எனக்கு 5 ரூபாயில் கிடச்சிக்கிடும். இல்லை 1 ரூபா கிடைக்கட்டுமே, லாபம் தானே அப்படிங்கிறாங்க. 100% உண்மைதான் மாமா. என்ன உணவுலாம் டெலிவரி பண்ணுறோம், உணவு டெலிவரி பண்ண அந்த கம்பெனிக்காரங்க நினச்சிட்றாங்க இதே ஃபார்முலா தான். கடைக்காரங்கிட்ட வாங்கி அங்கே கொடுக்காங்க, கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் 1 ரூபா குறைச்சி வாங்கி பார்ட்டிக்காரன்ட்ட சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 3 ரூபா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 4 ரூபா கிடைக்கி. அந்த 4 ரூபா கிடைக்கல எங்களுக்கு 1 ரூபாய் தராங்க, அவங்க 3 ரூபா கம்பெனிக்காரங்க அடிக்காங்க. அந்த மாதிரி தான் உணவு டெலிவரி பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்ல லாபம் கிடைக்குமாம்மா. அதுபோக இந்த வேலை வந்து ரெஸ்ட்டே இருக்காது, தொழில் இல்லை அது இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம், ஆன்லைனில் ஆர்டர் குமிஞ்சிக்கிட்டே இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா மாப்பிள்ள, இதை மட்டும் எனக்கு பண்ணி விட்டுறா செம்மையா அப்படிங்கிறாங்க. மாமா முதல்ல அண்ணன் கடை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஒவ்வொருத்தராக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே சரவணன் கீழே போகிறாரு. மயில் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தொழில் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன தொழிலுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்கனவே நான் இப்போ ஒரு கடையில் வேலை பார்க்கணும்ல அப்படிங்கிறேன். ஆமாம் அந்த கடைக்கு வேலைக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. மயில் நான் முதல்ல சொல்லதை கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பண்ண தொழிலே பண்ணலான் இருக்கேன், அதை சிம்பிளாக 2 லட்ச ரூபாயை போட்டு முதலீடு போட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். 2 லட்ச ரூபா போட்டால் எப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் 3 லட்ச ரூபாயாக மாறும், 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். அப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம், பேங்க் லோன் வேறு போட்டுக்கலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் பேங்க் லோன் எதுக்கு போடணும், மொத்தமாக அமௌண்ட்டு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து நான் வந்து இவ்வளோ 2 லட்ச ரூபா கேட்குறதே ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் 2 லட்ச ரூபாலாம் சுசிப்பி நம்ம ஹனிமூன் போகிறதுக்கே 50 ரூபா கொண்டு போகணும், அதில் 4 மடங்கு வச்சு தான் தொழில் பண்ண போகிறீங்க, இதில் நாங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு உங்கள் வீட்டில் வசதி தான் இல்லைங்களே அப்படிங்கிறாங்க. எங்கள் நம்மளுக்கும் வசதி இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, அப்பாட்ட இவ்வளோ அமௌண்ட்லாம் கேட்க முடியாது, அம்மாட்டையும் கேட்க முடியாது, நீ வேணால் ஒரு 2 லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு ஆகும் அத்தைன்னு சொல்லு, அப்பாட்ட பேசி வேணால் வாங்கி தரட்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன 2 லட்சம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அத்தை 2 லட்ச ரூபாலாம் சாதா அமௌண்ட்டு, ஏற்கனவே வீட்டுக்கார் வேலை பார்த்தார்ல,
நில ஜன்னல்லாம் விற்கிற கடையில் அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். அதுக்கு 2,00,000 அசால்ட்டாக வேணும் அத்தை. அதனால் மாமாட்ட கேட்டு வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி கேட்குறேம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போயிட்டு வராரு. அப்போ வரையில் எங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. சரவணன் தனியாக தொழில் பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. என்ன தொழில் பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு கடையில் வேலை பார்க்காம நில ஜன்னல் இதெல்லாம் வச்சு விற்க போகிறானா அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஏற்கனவே அந்த கடையில் வேலை பார்க்கான், அவருக்கு ஏற்றாப்புல தொழில் பண்ணால் அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே நடத்தலையா, வெளியூரில் தான் நடத்த போகிறான் அப்படிங்கிறாங்க. சரி சரி எல்லாம் யோசனை பண்ணிட்டு பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்களாம் யோசனை பண்ணிட்டாங்களா, அதனால் 2,00,000 கேட்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, கடை எதுவுமே பார்க்காம 2,00,000 அப்படி கொடுக்க முடியும்? ஒரு கடையை பார்க்க சொல்லு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட அவங்க அட்வான்ஸ் 50,000மோ 1,00,000மோ கேட்பாங்க, அதையும் கொடுக்கணும். அதுவே தெரியாமல் தான் இப்படி பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வராங்க. அம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ முன்னாடி மாதிரி பேச மாட்டேற, தடப்படான்னு பேசுகிற, எதுக்கு எடுத்தங்க ஒத்துன்னு எதுவும் செய்யணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள், காலகாலத்தில் தொழில் பண்ண போய் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. எங்களுக்கும் வயசு போயிட்டுனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிரும்மா. எங்களுக்கு குழந்தை குட்டி அதுக்கு முன்னாடி நாங்கள் தொழில் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் அப்பா இதுவாக இருக்காங்க, எங்கள் அம்மா இதுவாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, முதல்ல எந்த கடைன்னு பார்த்துட்டு அட்வான்ஸுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லுங்கள், நான் அட்வான்ஸுக்கு கொடுத்து பணம் தரேன், அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சரவணன்ட்ட போய் சொல்கிறாங்க, எங்கள் மாமா பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, எங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. எப்படி மேல் சம்மதிக்க வச்சா அப்படிங்கிறாங்க. சம்மதிக்க வைக்கணும், அதான் என் சொல்ல நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் நீங்கள் கை நீட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி உடுமையில் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், சொத்தை பிரிக்கணும் அதை பிரிக்கணும்னு பேசணுன்னு தான் நான் கை நீட்டினேன், நான் ஏன் நீட்ட போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் கடையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஆனால் கடையை தேடி அலைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது அரசு ஊழியர் ஆயிடணும்னு சொல்லிட்டு செந்தில் கோச்சிங் சென்டர் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்காங்க. அப்போ கோமேட்டு கேட்குறாங்க, பாண்டி அம்மா செந்தில் வேலைக்கு போயிடுவானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க கண்டிப்பாக போயிடுவான் அப்படிங்கிறாங்க. போனால் சரி தான், இல்லைனா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கடையில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்துருக்கலாம், நம்ம வேஸ்ட்டாக போய்ட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்லாமா, அது போக நம்மளுக்கும் அது நட்டம் தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க கல்வியை கற்றுக்கிட்டதில் என்னங்க நட்டம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் என்ன கோச்சிங் சென்டர் போகிறான், படித்து வேலைக்கு போயிட்டான்னா சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னுட்டுருக்காங்க. சரி கதிர் எங்கே அப்படிங்கிறாங்க. எங்கள் கதிர் இன்றைக்கி வரல அப்படின்னு. கதிர் வரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதான் திண்டுக்கல் வரைக்கும் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன் கொஞ்சம் சின்ன லொல்லையா அவன், கல்யாணம் முடித்து பொண்டாட்டி இருக்கா சொல்லிட்டு போனானா போகலையா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ராஜி வராங்க. என்கிட்ட சொல்ல மாமா அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட சொல்லலையா அப்படிங்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கான் இவன், அவனை இஷ்டத்தை எனக்கு ஜெருமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நினைக்காங்க, அத்தைட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. கோமதி உன்ட்ட தான் சொன்னானா அப்படிங்க. ஆமாங்க என்கிட்ட தான் சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. உன்ட்ட சமீப காலமாகவே அவன் பேசுறதில்ல, எப்படி உன்ட்ட சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. எங்கள் பழனிகிட்ட சொல்லிட்டு இருந்தால் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு. டேய் கதிர் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு போனானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான், எங்கேயோ வண்டி ஓட்ட போகிறானா, திண்டுக்கல் போகிறான்னு சொன்னான் அப்படிங்க. நீ என்ன கல்யாணத்துக்கு போகிறேன்னா அவன் திண்டுக்கலுக்கு போயிருக்கான், கார் ஓட்ட போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, நைட் டியூட்டி பார்த்தா கொஞ்சம் பைசா கிடைக்குன்னு சொல்லி கார் ஓட்ட போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, இங்கே சைக்கிளில் ஊர் பூரா உணவு டெலிவரி பண்ணிட்டு கிடக்கான், ரொம்ப அசதியாக இருக்கான். அந்த 2 நாள் சனி ஞாயிறு லீவுன்னு துறை இருந்தானே, அப்பவும் துறையாமல் இருக்க மாட்டார், காரை ஓட்டிகிட்டு தான் அலைவார். இவன் சம்பாத்தியம் பண்ணு அலையிலடி, ஊர் சுத்தன்னு அலைதாண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மாமா அப்படிலாம் பேசாதீங்க, அவர் எப்படியாவது அவர் பேசின மாதிரி உங்களுக்கு காசை கூட கொடுக்கணும், வீட்டுக்கு வைக்கணும்னு சொல்லி தான் இதை செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏமா நான் கேட்டேன்னா அவன்கிட்ட காசு, இப்போ நான் கொடுக்கலாம் என்னமா சொல்ல போகிறேன், ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஏமா அப்படி போயிட்டுருக்கான், தூக்கு செலவில் ஏற்றாவில் வண்டிக்காரன் பார்க்காம வந்துட்டாலோ இவனுக்கு எதாயிட்டுனா என்னம்மா செய்ய முடியும், அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா அதெல்லாம் தூக்கம் வந்துச்சுன்னா நிப்பாட்டி தான் வண்டி ஓட்டுவார் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்கம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் கதிர் காரில் போனவருக்கு ரொம்ப பிடிச்சிருது கதிரை கூப்பிட்றாங்க. என்கிட்ட டிரைவராகவே வந்துடுறீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வரல அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. படிச்சுட்ருக்கேன் சார், பார்ட் டைம் தான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற. அப்படியா, சரி வெரி குட் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நல்லா சூப்பராக ஓட்டுறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக கூட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த காரை இன்னொரு கார் முந்தும் போது தம்பி நம்ம காரை ஒருத்தன் முந்திட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த காரை ஓவர்டேக் பண்ண அப்படிங்கிறாங்க. காரை முந்தி போகிறாங்க. பயங்கரமாக கதிர் ஓட்டுறாரு, ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் நல்லா அழகாகவும் ஓட்டுறாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. தம்பி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டே பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, கார் ரேஸ் ஒன்று நடக்கு,
எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆள் தான் நடத்துகிறாரு, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி செம்மையாக கார் ஓட்டினீங்க பிள்ளைங்கிட்டா, இந்த காரை நீங்கள் வந்து முந்திருக்கீங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காரில் போனவன் கார் ரேஸ் போகிறவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் சரியா. அவன் என்ன முந்தி போயிடுவான்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் நீ அவனெல்லாம் முந்தி வந்துட்ட என்ன. இன்னும் அவன் 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்துட்டுருக்கான். அவ்வளோ ஸ்பீடாகவும் அவ்வளோ சூப்பராகவும் ஓட்டுற என்ன. நீலாம் கார் ரேஸில் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு வந்து நல்ல இதாகும், நல்ல நிலைமைக்கு வருவா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, கார் ரேஸ் நாளைக்கு இருக்குது என்ன. நான் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் என்ன. அதில் நீ கலந்துக்கோ. திடீர்னு பேரை கொடுத்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பேசி உன் பேரை கொடுத்துட்றேன் என்ன. நான் ஒரு காரும் நம்ம காரையை கூட எடுத்துக்க. அதுக்கு ரேஸுக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை இன்றைக்கி என்ன மாற்றணுமோ அதெல்லாம் மாட்டிடுறேன். நாளைக்கு காலைல கலந்துக்க. கலந்துட்டு ஜெயிச்ச அமௌண்ட் உனக்கு தான். அதுபோக அண்ணன் சொல்ல கேட்டு நீ அதில் போனேன்னா நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் அண்ணன் உனக்கு 20,000 தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே 20,000 தந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிர் நினைக்காரு, நம்ம தோத்தாலும் ஜெயித்தாலும் 20,000 தாரங்காரு. கண்டிப்பாக தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படிங்கிறாங்க. தம்பி கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஜெயி அப்படிங்கிறாங்க. அதுக்கு பரிசு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி பரிசு 10 லட்ச ரூபா தம்பி. அந்த கார் ரேஸில் ஜெயித்தவங்க 10 லட்ச ரூபா கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கார் ரேஸில் ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க, உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிடுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே என் மேலே நம்பிக்கை இருக்கா சார், நான் கண்டிப்பாக கார் ரேஸில் கலந்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே கார் ரேஸ் நடக்குது. கார் ரேஸில் எல்லோரும் ஓட்டு போகிறாங்க. கதிர் மட்டும்தான் வந்து யூனிஃபார்மே எந்த உபகரணங்களும் யூஸ் பண்ணாமல் நார்மல் மனுஷனாக உட்காந்துருக்காரு. கார் பயங்கரமாக பாஞ்சு போகுது. அப்போ கதிர் நினைக்காரு, நம்ம இவங்ககிட்ட எப்படி ஜெயிக்க முடியும், இவங்க பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை கார் ஓட்டுறாரு. பின்னாடி எல்லாருமே இவருக்கு முன்னாடி தான் வராங்க. அப்போ தான் நினைக்காரு எல்லாமே டம்மி பீஸாக தான் இருக்கணும், நம்ம தான் முன்னாடி போயிட்டுருக்கோமா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிறாரு. வாங்கினோடனே அவர் நண்பருக்கு இவர் ஏற்பாடு பண்ண கதிரை இந்த போட்டியில் ஏற்பாடு பண்ணது ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த கமிட்டிக்காரங்களும் சொல்லுதாங்க, புதுசாக வந்த தம்பி பயங்கரமாக கார் ஓட்டுறாரு, எவ்வளோ நாளாக ட்ரைனிங் இருந்தீங்க வச்சேன்னு கேட்குறாங்க. அது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே இந்த சார் தான் அப்படின்னு சொல்லி வண்டி கொடுத்து வர சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை டிவி பேப்பர்லாம் வருது. அப்போ கதிர் ஃபோட்டோ வந்து பேப்பரில் இருக்குது. இதை பார்த்துட்டு குமரேசன் கொண்டு வராரு. ஏ பாண்டியா கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. உன் பையன் கார் ரேஸில் கலந்துட்டு ஜெயிச்சிருக்கானப்பா, 10 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என் பையன் கார் ரேஸில் ஜெயிச்சான் யார் அப்படிங்கிறாங்க. நம்ம கதிர் கதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இங்கே கார் ரேஸில் ஜெயிச்சுட்டு கப்பு அப்படி தூக்கிட்டு நிற்காரு. இந்த சூழ்நிலையில் எங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்பு. இவன் வந்து கார் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆளை கூட்டு கொண்டாங்க கூட தான் திண்டுக்கல் கூட தான் போகிறேன்னு சொன்னால் இங்கே ரேஸுக்கு போயிருக்கான், எதுவும் ஆயிட்டுன்னு என்ன செய்ய முடியும், அவனை நம்பி ஒரு பிள்ளை வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பில் இருக்குது. நேராக வீட்டுக்கு போகிறாரு. பேப்பரோட கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. பேப்பரை பாரு அப்படிங்கிறாங்க. பேப்பரை பார்க்காங்க. பேப்பர் என்னங்க இருக்குது அப்படிங்க. ஒத்து பாரு அப்படிங்கிறாங்க. ஒத்து பார்க்குறாங்க. ஏங்க நம்ம கதிர் வந்து கார் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்துருக்கானாங்க, 10 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்கானாங்க அப்படிங்கிறாங்க. இதை யாருமே சொல்லலையே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்ன நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒரு பிள்ளையை கொண்டு கட்டி வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் கார் ரேஸ் போனோம் அப்படிங்கிறாங்க. எங்க அவனுக்கு கார் ரேஸ்லாம் பழக்கம் இல்லை, இது கதிர் தானா அப்படிங்கிறாங்க. அவனே தான், அவன் தான் பேர் போட்டிருக்கேன், அப்போ பேருனாரு, எந்த ஊருக்காரன் தான் எல்லாமே போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டு வாசல் நிற்கும்போது எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். கதிர் வந்து இப்படி ஒரு பரிசு வாங்கிட்டான் வச்சுட்டான், நம்ம வீட்டையே பெரும்படுத்திட்டானு சொல்லிட்டு. உடனே ஏங்க நவளுங்க நாங்கள் ஆர்த்தி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்களுக்கு ஒரு ஆர்த்தி ஒன்று கேட்டுதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே ஆர்த்தி எடுக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தம்பி ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாழ்த்துக்கங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் வந்து கார் ரேஸ் போகிறவங்க நிறைய பேர் இறந்துருவாங்க, அது மாதிரி நீங்களும் சின்ன வயசில் போய் சேர்ந்துடாதாங்க தம்பி, அதனால் வந்து தயவுசெய்து நம்ம போகாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்லுதாங்க, கோமதி உனக்கு நல்லாவே பேச தெரியாதா தங்கமயில், அவன் இப்போ தான் வந்து ஒரு கார் ரேஸில் ஜெயிச்சுட்டு அவன் பொண்டாட்டிட்டு வந்து பார்க்கணுன்னு வந்திருக்கான், வரும்போது இப்படி சொல்லுதே, முறையாக என் பையன் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிட்டு 10 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில்கிட்ட சொல்கிறாரு, செந்தில்ண்ணே சரணண்ணே வாங்க பாருங்கள், எனக்கு வந்து கார் ரேஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, என்னையே காருக்கு கூட்டி போயிருந்தார், கார் ஓட்டுறது கூட்டி போயிருந்தார். அப்போ கார் ரேஸ் ஒன்று நடக்காது தம்பி, சூப்பராக ஓட்ட தம்பி கலந்துக்கிட்டியான்னு சொன்னார். நான் கலந்துக்கலன்னு சொல்லும் போது நீங்கள் தோத்துட்டாலும் 20,000 தரேன்னாரு. அதனால தான் போனேன். தோத்தா 20,000, ஜெயிச்சா 10 லட்சம், ஜெயிச்சேன் 10 லட்சமும் தந்தார். அது போக அவர் சொன்ன மாதிரி 20,000மும் தந்தார். நான் காரில் கொண்டு விட்டதுக்கு அதுக்கு வாடகையும் தந்தார். கிட்டத்தட்ட எனக்கு லாபம் தான் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. பழனி அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது போமா அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஐடியா இருக்குது, அது ராஜிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சிரிக்கிறாங்க. ராஜி அப்படிங்கிற அக்கா அப்படிங்கிறாங்க. சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி இங்கே பாரு, இனிமேல் பணமாக போக சொல்லு, இன்னுமே கார் ரேஸில் கலந்துக்கிட வேண்டாம்னு சொல்லு, நான் வேணா சொந்தமாக ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், காரை வேணா ஓட்டிக்கிட்டு காலேஜ் போய் மீதி நேரத்தில் ஓட்டிக்கிட்ட சொல்லு, ஆனால் கார் ரேஸ்லாம் போட வேண்டாம்னு சொல்லு,
என்ன கார் ரேஸில் இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை நீங்கள் அவன்கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் எங்கே கோமதி கேட்கான் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தாங்க, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், இப்போ நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், முதல் வச்சு அடைஞ்சிருக்கான். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக தாண்டி இருக்குது, ஆனால் வந்து அவனுக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லணுங்க. டேய் நீ பரிசு எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம், ஆனால் பார்த்து கவனமாக பண்ணுடான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். போகக்கூடாது வைக்கக்கூடாது ஆனாயாக்கும் பூனையாக்கணும் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஏதாவது சொல்லிட்டேன், அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு 2 நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. என்னங்க என்னமோ வந்துட்டு அப்படிங்கிறாங்க. கதிரை 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க மாமா, சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே கதிர்கிட்ட போய் சொல்லுறாங்க, நீங்கள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணுமா மாமா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னாலும் சொல்லாட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்புக்கு சரியாகும், காலேஜுக்கு 2 நாள் லீவ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் இப்போ வீட்டில் இனிப்பு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. கதிர் ஜெயிச்சிருக்கான், கதிர் ஜெயிக்கும்போது நம்ம இனிப்பு பண்ண வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி சரி பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் இனிப்பை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, அத்தை என்ன எண்ணெயில் செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல தான் அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல எண்ணெயில் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதையாவது குறை சொல்லணும் தான் இருப்பியா? கதிர் வந்து நிறைய ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை வாழ்த்து தெரிவிப்பியா? இந்த மாதிரி ஆயுசு கம்மியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, என்னம்மா நீ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைத்த இப்போ 10 லட்ச ரூபா ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அதை வந்து பொதுவாக வீட்டுக்கு கொடுப்பாரா இல்லைனா அவரே வச்சுக்குவாரா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அவன் உழைச்சி சம்பாதிச்சது காசு மாதிரி, அது அவன் விருப்பத்தில் எதுவும் செய்வான் அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படி, என் வீட்டுக்காரு உழைக்காரு, வீட்டில் கொண்டு தானே கொடுக்காரு, அது மாதிரி கதிர் தம்பியும் உழைச்ச காசு மாதிரி தானே இது வீட்டில் தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் வராரு. தங்கமயில் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, அவனுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் செய்ய போகிறான், நானும் ராஜ்யம் செய்ய போகிறோம்னு சொன்னாங்களா, அதை செஞ்சுட்டு போகிறான், அவன் உழைச்ச காசு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா வராங்க. தங்கமயில் இதுதான் உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை, உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள். அவர் கதிர் வந்து கஷ்டப்பட்டு காரை ஓட்டி ஜெயிச்சிருக்காரு, எவ்வளோ தம் இருந்தால் எவ்வளோ வீம்பு இருந்தால் ஜெயிச்சிருப்பார். அவர் ஏதோ ஒன்று ராஜிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரா, இல்லை ராஜியும் அவங்களும் சேர்ந்து செய்ய நினைக்கிறாங்க, செய்யட்டுமே அப்படின்னுட்டு இருக்காங்க. காலையிலே விடிஞ்சோன்னே ராஜி எந்தி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற, நீ காலேஜ் நீ போக வேண்டாம் அப்படிங்க, எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கே இது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனோட முக்கியமான கதை அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனோட முக்கியமான கதை என்னது அப்படிங்கிறாங்க. முக்கியமான கதை தான் வா அப்படிங்கிறாங்க. எங்கெங்க அப்படிங்கிறாங்க. உடனே பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்தோன்னா கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேரும் ஜோடியாக எங்கேயோ போகிறாங்களான்னு சொல்லிட்டு மீனாவை கண்ணை காமிக்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி செம 2 பேரும் செமையாக இருக்கீங்களா, ஜோடி பொறுத்தும் செமையாக இருக்குது, அதுபோக 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர வெக்கம். உடனே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா சினிமாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க சிம்மியாவது. உடனே சினிமாவுக்கா, சமாய் அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா சும்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, அண்ணி அதெல்லாம் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம் நீ அப்படிங்கிறாங்க. கொழுந்தனாரே நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது தான், பட் எங்கே போகிறீங்கன்னு தெரியல, பரபரப்பாக இருக்குது, எங்கே போகிறீங்க கொழுந்தனாரே அப்படிங்கிறாங்க. அண்ணி ஒரு முக்கியமான கதை, ஒரு சபதத்தில் வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் சரவணன் பழனி எல்லாருமே வாழ்த்துறிக்க, மாப்பிள்ளை சூப்பராக இருக்குன்றாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராரு. 2 பேருமே ஜோடியாக வெளியே கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியனுக்கு மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். ஜோடி பொறுத்த அருமையாக இருக்க, நம்ம கூட கதிர் வந்து நம்ம விருப்பம் இல்லாமல் கட்டிட்டான்னு நினச்சா கூட ராஜியும் கதிரையும் தனித்தனியாக நிற்பாங்க, இப்போ ஒன்றா 2 பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஏப்பா பிரமாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. கோமதி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் முக்கியமான சோழியாக போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. கோமதி முக்கியமான சோழிக்கு போகிறவங்க வந்து சாப்பிட்டு போக சொல்லு, அதுபோக வயிறு நிறைவாக போகணும் அப்படிங்கிறாங்க. டே கதிர் ராஜி அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க, கூப்பிட்றாங்க. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு போவீங்களா, வயிறு நிறைஞ்சு போவீங்களா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. கதிர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தண்ணியும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறார், மாப்பிள்ளை எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள், நான் பைக்கில் கொண்டு விடுதேன் அப்படிங்கிறாங்க. மாமா 2 பேர் எப்படி கொண்டு விடுவீங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நான் 6 பேர் வச்சு கூட பைக் ஓட்டுவேன் அப்படிங்கிறாங்க. மாமா 2 வீலர் 2 பேர் போகிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரியப்பா நீ படித்தவன், ரூல்ஸ்லாம் பேசுவேன், இப்போ நான் ஒன்று செய்தேன், ஒரு ஆட்டோ வர சொல்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க, மாப்பிள்ளை வெற்றி அடைந்த காரணத்துக்காக நான் வந்து அந்த ஆட்டோ வாடகை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா சரி மாமா செம்மையாக செய்யுமாமா அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோக்காரன் வர சொல்கிறாங்க. ஆட்டோவில் ஏறி ராஜும் கதிரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இனி அந்த போன இடம் என்ன இடம், இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.